Hello everyone, welcome to my class Dr. Shobana's literature classes. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் The Duchess of Malfi written by John Webster. So before we enter into the slides, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So a short introduction on the play. The Duchess of Malfi, originally published as The Tragedy of the Duchess of Malfi. இதுதான் full title இருந்தது. It's a Jacobean revenge tragedy. In Jacobean period, அதாவது ஜேம்ஸ் ஒன்னோட பீரியடில் வெளிவந்த ஒரு revenge tragedy. It was written by the English dramatist John Webster in 1612-1613. ஸோ அந்த டைமில் எழுதப்பட்டது. ஸோ மொதல் வந்து இவங்க ஆக்சுவலி தியேட்டர்ஸ்க்காக தான் பொதுவாக அந்த டைமில் ரைட்டர்ஸ் அதிகமாக எழுதினாங்க. ஸோ இட் வாஸ் பெர்ஃபார்ம் ப்ரைவேட்லி. புக்காக வர்றதுக்கு முதல் வந்து தியேட்டரில் தான் பெர்ஃபார்ம் பண்ணப்படும். ஸோ இட் வாஸ் பெர்ஃபார்ம் ப்ரைவேட்லி அட் த Blackfriars Theatre and then to a larger audience at the Globe Theatre. ஸோ ஃபஸ்ட் வந்து Blackfriarsலையும் அதுக்கப்புறம் Globe Theatreலையும் அது எனாக்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1623. Okay, in the story பார்த்தீங்கன்னா it was based on events that occurred between 1508 and 1513 surrounding Giovanna di Aragona, Duchess of Amalfi. ஸோ இட்டாலியில் இருக்க ஒரு ஸ்டேட்டில் நடந்த ஒரு சில விஷயங்கள், லேசாக ஒரு சில உண்மைகள் மட்டும் இருக்கும். எப்போவுமே ஹிஸ்டோரியன்ஸ்னால் அப்படியே உண்மை எழுதுவாங்க. லிட்ரரியன்ஸ் அப்படின்னா உண்மை ஒரு அவுட்லைன் மட்டும்தான் உண்மை இருக்கும். மற்றபடி எல்லாமே அவங்களோட ஒரிஜினல், அவங்களோட இன்னோவேஷன்ஸாக தான் இருக்கும். அவங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் அதிகமாக டாமினேட் பண்ணும். அந்த அவுட்லைனில் மட்டும்தான் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரியல் ஸ்டோரி பார்க்கலாம். As in the play, she secretly married Antonio Beccardelli di Bologna after the death of her first husband Alfonso Piccolomini, Duke of Amalfi. ஸோ இது வந்து என்ன ஸ்டோரி இன் ஒரிஜினல் அப்படின்னு சொன்னால், டச்சஸ் ஆஃப் மால்ஃபி கியோவன்னா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஷி மேரிட் ஆண்டனியோ. என்னென்னா ஆஃப்டர் ஹர் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்ஸ் டெத் சீக்ரெட்டாக ஆண்டனியோங்கிறவரை கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து டியூக் ஆஃப் மால்ஃபியாக இருந்தாங்க. அதனால இவங்க டச்சஸ் ஆஃப் மால்ஃபியாக இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு. இப்போ ஷீ இஸ் மேரியிங் ஆண்டனியோ. இதுதான் ஒன் லைன் ஸ்டோரி. இதை வச்சு பின்னப்பட்டது தான் இந்த ஸ்டோரி த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. த பிளே பிகின்ஸ் வித் a love story when the Duchess marries beneath her class and ends as a nightmarish tragedy as her two brothers undertake their revenge, destroying themselves in the process. ஸோ பிளே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் லவ் ஸ்டோரி மாதிரி தான் ஆரம்பிக்கும். டச்சஸ் வந்து பெனீத் ஹர் கிளாஸ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க ஆண்டனியோவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆண்டனியோ யாருன்னா அவங்க ஹவுஸோட ஸ்டீவர்ட், அதாவது அவங்க சூப்பரிண்டென்ட் மாதிரி இருக்கிற ஒரு மேனேஜர் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அது இதனால தன்னோட அந்த குடும்பத்தோட அந்த ராயல் ஃபேமிலியோட பிளட் டெயிண்ட் ஆயிடுச்சு, அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த டூ பிரதர்ஸ், அவங்களோட டூ பிரதர்ஸும் சிஸ்டர் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. ஸோ லுக் அட் த கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா டச்சஸ் இவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட். இவங்க யார் அப்படின்னு சொன்னால், ஷீ இஸ் த சிஸ்டர் டு ஃபெர்டினாண்ட் அண்ட் கார்டினல். ஃபெர்டினாண்ட் அவரும் ஒரு டியூக்காக இருக்கார். கார்டினல் யார் அப்படின்னு சொன்னால் ரோமில் கார்டினலாக இருக்கார். கார்டினல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான போஸ்ட், கிளர்ஜி மேன். அதாவது ஒரு கிளர்ஜீஸில் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் ஒரு உயர் ரக அதிகாரியாக தான் கார்டினல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பிரதர்ஸில் ஒருத்தர் வந்து ஒரு டியூக்காக இருக்கார், இன்னொருத்தர் கார்டினல் ஆஃப் ரோமாக இருக்கிறார். அட் த பிகினிங் ஷீ இஸ் அ விடோ whose brothers take every precaution to keep from marriage, though later she secretly marries Antonio. ஸோ ஆரம்பத்திலே நம்ம பிளேயோட பிகினிங்லேயே டச்சஸை ஒரு விடோவாக தான் பார்க்குறோம். ஓகே, அவங்க டூ பிரதர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட ரொம்ப உறுதி வாங்கிக்கிறாங்க, திரும்ப செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்று அவங்க ஃபேமிலி நேம் கேட்டோன்னு பார்க்குறாங்க, செகண்ட் என்னென்னா அவங்களோட அந்த ப்ராப்பர்ட்டி ஏன்னா அவங்க சிஸ்டருக்கு சில்ட்ரனும் இல்லை, ஹஸ்பண்டும் இல்லைன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டியும் இவங்களுக்கு தான் வரும், பிரதர்ஸ்க்கு தான் வரும். ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க ரெண்டு பிரதர்ஸும்.
and for this her brothers arranged to have her strangled. Though later she secretly marries Antonio. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு பிரதர்ஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணாங்க, சீக்ரெட்டாக தன்னோட ஸ்டீவர்டான ஆண்டனியோவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தன்னோட சூப்ரிண்டன்ட், மேனேஜர், பிஏ அப்படின்னு எது வேணால் சொல்லலாம். ஸோ ஷி மேரிஸ் ஆண்டனியோ. அண்ட் அதனால அவங்க பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிடுறாங்க. they also kill her. ஓகே, ஸ்ட்ராங்லிங் அப்படின்னு சொன்னால் கழுத்தை நெரிச்சு கொள்வது தான் ஸ்ட்ராங்லிங். மூச்சு விட முடியாமல் ஒருத்தர் இறந்து போகிறது தான் ஸ்ட்ராங்லிங். ஆண்டனியோ பலோனோ. Antonio is the steward of the Duchess of Malfi's palace. ஓகே, ஆண்டனியோ யார் அப்படின்னு சொன்னால் ஸ்டீவர்ட். இவர் தான் ஹீரோ, டச்சஸோட ஹஸ்பண்டு. அவர் வந்து ஆக்சுவலாக ப்ளே ஓப்பனிங்கில் ஸ்டீவர்டாக இருக்கிறாரு டச்சஸ்க்கு. He accepts the Duchess's proposal of marriage because of her disposition rather than her beauty. டச்சஸ் ரொம்பவே அழகாக இருப்பாங்க, ஆனாலும் அவளோட அந்த பொசிஷன், அந்த ரேங்க்கு, அவங்களோட அந்த மெக்னானிமிட்டி இதெல்லாம் தான் அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கும். that she accepts her proposal. டச்சஸ் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, ஆண்டனியோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. டீலியோ இஸ் அ கோர்ட்டியர் ஃப்ரெண்ட் டு ஆண்டனி. ஸோ டீலியோ யார் அப்படின்னு சொன்னால் ஒரு கோர்ட்டில் இருக்கிற ஒரு கோர்ட்லன்னா அரசவை உறுப்பினர் தான். அவர் வந்து ஆண்டனியோவோட ஃப்ரெண்ட். டேனியல் டி பொசோலோ, இவர் ஒரு முக்கியமான கேரக்டர். இவர் தான் வந்து நிறைய அதாவது அந்த அவங்க பிரதர்ஸோட அடியாளுவர். இவர் தான் பிரதர்ஸ் பிளான் மட்டும்தான் பண்ணுவாங்க, அந்த பிளான் எல்லாம் செயல்படுத்துறது பொசோலோ தான். அவர் ஆரம்பத்தில் he was a former servant to the cardinal of the cardinal, now returned from a sentence in the galleys for murder, appointed as a spy in Malfi's court. ஸோ ஒரு கொலை குற்றத்துக்காக தண்டனை பெற்றவன் தான் பொசோலோ. இப்போ கார்டினலோட ஸ்பையா எங்கே வரான், மால்ஃபி கோர்ட்டில், அதாவது டச்சஸ் ஆஃப் மால்ஃபி கோர்ட்டில் இருக்கிறான். Other characters: the cardinal, the brother to the Duchess and Ferdinand, a corrupt, icy cardinal of the Roman Catholic Church who keeps a mistress. ஸோ கார்டினலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கதே பாருங்கள், டச்சஸோட பிரதராக நம்ம பார்க்குறோம். மெயினாக டச்சஸ்க்கு மட்டும் இல்லை, டச்சஸ்க்கு இன்னொரு பிரதர் இருக்கார் ஃபர்டினாண்ட். ரெண்டு பேருக்கும் எல்டர் பிரதர் தான் கார்டினல். டச்சஸும் ஃபர்டினாண்டும் ட்வின்ஸாக பிறந்தவங்க. டச்சஸும் ஃபர்டினாண்டும் ட்வின்ஸு, அவங்களோட எல்டர் பிரதர் தான் கார்டினல். he is a corrupt, icy cardinal. ஓகே, ரொம்பவே மோசமான ஊழல் பெருவலை அவர். அது மட்டும் இல்லை, ஒரு மிஸ்ட்ரஸ் வச்சிட்ருக்கார். ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் அவங்க மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு கார்டினல். Ferdinand, he is the other brother of the Duchess, the Duke of Calabria. இவர் என்ன அப்படின்னா கேலப்ரியா அப்படிங்கிற நாட்டோட டியூக் அவர் ஃபர்டினாண்ட். He is the twin brother of the Duchess. Unlike his rational brother, the Cardinal Ferdinand has rages and violent outbursts disproportionate to the perceived offense. பார்த்தீங்கன்னா கார்டினல் ஒரு ரேஷனல் பிரதர், ரொம்பவே யோசித்து எதையும் செய்யக்கூடியவன், ரொம்ப கன்னிங்கான ஆள் தான் கார்டினல். ஆனால் ஃபர்டினாண்ட் அப்படி இல்லை, கோபம் மட்டும்தான் வரும். கோபம் வந்ததுன்னா என்ன பண்ணுறானே தெரியாது, அந்த மாதிரி ஒரு க்ரீச்சர் தான் ஃபர்டினாண்ட். Cariola, she is the Duchess waiting woman who is privy to her secrets. அப்போ டச்சஸோட எல்லா சீக்ரெட்ஸும் தெரிஞ்ச ஒரு மெய்ட் சர்வெண்ட்டு தான், வெயிட்டிங் உமன் தான் கேரியோலா. ஜூலியா இஸ் கேட்ரோஷியோஸ் ஒய்ஃப் அண்ட் கார்டினல்ஸ் மிஸ்ட்ரஸ். இப்போ கார்டினலுக்கு ஒரு இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது யாருன்னா ஜூலியாவோட தான். ஜூலியா ஆல்ரெடி ஒரு நோபல் மேன், கேட்ரோஷியோ அப்படின்ற ஒரு நோபல் மேனோட ஒய்ஃப். அவங்களுக்கும் கார்டினலுக்கும் தான் இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ். மற்ற கேரக்டர்ஸ் வந்து தேவைப்பட்டால் பார்க்கலாம். So we'll go with the summary. The Duchess of Malfi summary. The Duchess of Malfi takes place in Roman Catholic Italy, which English audiences at the time when the play was written would have associated with corruption. இந்த play நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 16th 17th செஞ்சுரியில் ரோமன் கேத்தலிசிசம்லேருந்து விடுபட்டு ப்ராட்டஸ்டானிசம்க்கு இங்கிலாந்து வந்து அந்த தழுவின அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கேத்தலிசிசம்க்கு மேலே அவங்களுக்கு நிறைய ஒரு குறைகள் எல்லாம் இருந்தது. ரோமன் கேத்தலிக் சர்ச்சு அதிகமாக கரப்ஷனோட லிங்க் பண்ணிட்டு இருந்த டைம்.
It begins in the palace of the Duchess, a young widow and the ruler of the Italian town of Amalfi. ஓகே, இது எங்கே நடக்குது அப்படின்னா பேலஸ் ஆஃப் டச்சஸில். யாரோட பேலஸில்? டச்சஸோட பேலஸில். எந்த கண்ட்ரியோட பேலஸில் அப்படின்னா அமால்ஃபி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியோட, இட்டாலியில் இருக்கக்கூடிய அமால்ஃபிங்கிற டவுனோட டச்சஸோட பேலஸில் தான் செட்டிங். Her steward Antonio has just returned from a visit to the French court, and Bosola, a murderer and former employee of her brother the cardinal, had just returned from his punishment. So எடுத்தோடனே நமக்கு இவங்க இந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிறோம். ஆண்டனியோ அவங்க ஸ்டீவர்ட் எங்கேயோ போயிட்டு ஃப்ரான்ஸ் போயிட்டு வந்திருக்கான். அடுத்ததாக பொசோலோ அவங்க வீட்டுக்கு வரான், அவங்க பேலஸ்க்கு வரான். பொசோலோ வந்து ஆல்ரெடி ஒரு குற்றவாளி தான். இப்போ பிரதரோட என்ன சொல்கிறது, அவர் வந்து பொசோலோவை அனுப்பி வச்சிருக்கிறார். எங்கே அப்படின்னு சொன்னால் இங்கே டச்சஸ் ஆஃப் மால்ஃபி கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனை அனுப்பி வச்சிருக்கிறார், இவனுக்கு வேலை போட்டு கொடுக்க சொல்லி. ஓகே, த கார்டினல் ஹாஸ் ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் ஹிஸ் பனிஷ்மெண்ட். ஓகே, ஸோ ஹி வாஸ் அ ஃபார்மர் எம்ப்ளாயி ஆஃப் ஹர் பிரதர். ஆரம்பத்துலேருந்தே கார்டினலுக்கு தான் அவன் வேலை செஞ்சிட்ருக்கான். சூன் டியூக் ஃபர்டினாண்ட் த டச்சஸஸ் அதர் பிரதர் என்டர்ஸ் வித் திஸ் ஹோல் ரெட்டினியூ. அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஃபர்டினாண்டும் அங்கே வராரு. இது எல்லாமே டச்சஸ் ஆஃப் மால்ஃபியோட பேலஸில் தான் நடக்குது. ஸோ பேலஸில் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்கள். ஆண்டனியோ வரான், பொசோலோ வரான், அடுத்ததாக ஃபர்டினாண்ட் வராரு. ஓகே, அவரோட ரெட்டினியூனா அவர் கூட ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்களே, ஃபாலோவர்ஸ், அவங்களோட வராரு. In a private conversation with his friend Delio, Antonio reveals that though the cardinal and the duke appear good, they are in fact jealous, conniving and despicable. ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷன் நம்ம பார்க்குறோம் ஆண்டனியோக்கும் டீலியோக்கும் இடையில. டீலியோ வந்து ஆண்டனியோவோட ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், கார்டினலும் டியூக்கும் வந்து, அதாவது ஃபர்டினாண்டும் பார்க்குறதுக்கு நல்லவங்க மாதிரி இருந்தாலும் ரொம்ப மோசமானவங்க. தே ஆர் ஜெலஸ், தே ஆர் கன்னைவிங் அண்ட் டெஸ்பிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி ஆண்டனியோ டீலியோக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கான். அதாவது டச்சஸோட பிரதர்ஸ் மோசமானவங்கன்னு தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட ஆண்டனியோ சொல்லிட்டு இருக்கான். He adds that though her brothers are horrible, the Duchess is noble, temperate, beautiful and intelligent. ஆனால் பிரதர்ஸ் தான் மோசமானவங்க, டச்சஸ் ரொம்பவே நல்லவங்க. ஆனால் ஷீ இஸ் நோபல், ரொம்ப நல்ல கேரக்டர், டெம்பரேட், அமைதியானவங்க, அழகாக இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்கன்னு அவங்கள பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு ஆண்டனியோ. அட் த சேம் டைம் பிரதர்ஸ் பற்றி மோசமான விஷயங்கள் எல்லாம் ஜெலஸ், கன்னைவிங், டெஸ்பிகபிள். டெஸ்பிகபிள்னா ரொம்ப வெறுக்கத்தக்க குணங்கள் உள்ளவங்க, ஜெலஸ்னால் பொறாமை பிடிச்சவங்க, கன்னைவிங்னா நிறைய இந்த கன்னிங்கான வேலைகள் செஞ்சு மற்றவங்களை அழிக்கிறதுக்கான வேலைகள் செய்கிறவங்க, சதிகாரர்கள், அந்த மாதிரி. Even though the Duchess is still young and beautiful, her brothers do not want her to remarry. They hope to preserve their honor. அதில் போத்னு வருது, அது வராது. ஸோ they want to preserve their honor and to eventually inherit her fortune by forcing her to remain a widow. இப்போ அவங்களோட ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால், சிஸ்டர்கிட்ட வந்து விடோவாகவே இருக்க சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த குடும்பத்தோட ஹானர் பாதுகாக்கப்படும், அப்போ தான் மரியாதையாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னால், அவங்களோட ஃபார்ச்சூன், அதாவது அவங்களுக்கு குழந்தை இல்லாமல், ஹஸ்பண்ட் ஃபேமிலி இல்லாமல் இறந்து போயிட்டாங்கன்னா டச்சஸோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் இவங்களுக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் வந்துடும் நினைக்கிறாங்க. In order to make sure they have their way, Ferdinand gets Bosola a position on the Duchess's estate and hires him to be his spy. இந்த தடவை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஃபர்டினாண்ட் பொசோலாவை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. எங்கே அப்படின்னா டச்சஸ் ஆஃப் மால்ஃபியோட அந்த கோர்ட்டில். ஆக்சுவலாக பொசோலா கார்டினல் ஆளாக தான் இருந்தான். இப்போ வந்து அவனை ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபர்டினாண்ட் ரெக்கமெண்டேஷனில் பொசோலா என்ன பண்ணுறான், இங்கே டச்சஸோட பேலஸில் ஒரு பதவியில் உட்கார்றான். பொசோலோ doesn't want to be a spy, but he feels that it is his duty to obey the duke even if doing so makes him corrupt. பொசோலோ ஆல்ரெடி ஒரு குற்றவாளியாக இருந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். அவன் இப்போ கொஞ்சம் திருந்தி வந்திருக்கான். அவனுக்கு என்னென்னா, இப்போ ஃபர்டினாண்டோட அந்த ஆர்டர்ஸ் எல்லாம்
கேட்டால் நம்மளுக்கு மேலும் மேலும் நம்ம தவறு செஞ்சுட்டே போகிறோம், நம்மளுக்கு பயமாக தான் இருக்குது. ஆனாலும் டியூக் சொல்கிறப்ப நம்ம எப்படி மீறுறது அப்படின்னு ஒத்துக்கிறான். ஃபர்டினாண்ட் அண்ட் த கார்டினல் then confront the Duchess with a rehearsed speech instructing her not to remarry. இப்போ ஃபர்டினாண்டும் கார்டினலும் இந்த பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சிஸ்டரை போய் பார்த்து பேசுகிறாங்க, நீ திரும்ப கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, யூ ஷுட் நாட் ரீமேரின்னு. She agrees not to, but as soon as her brothers leave, she tells her maid Cariola that she will marry in secret. அவங்கக்கிட்ட இவ என்ன பண்ணிட்டா, டச்சஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஓகே நான் திரும்ப ரீமேரேஜ் பண்ணிக்கலன்னு சொல்கிறாங்க. பட் as soon as they go, அவங்க போனோன்னு அவங்க தன்னோட சர்வெண்ட்டை, தன்னோட வெயிட்டிங் உமனான கேரியோலாட்ட கண்டிப்பாக நான் வந்து இவங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. The Duchess then woos Antonio into inverting the traditional male and female roles in courtship. They too marry in secret. Okay, இன்வெர்ட் த ட்ரெடிஷன் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆண் தான் பெண்ணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், லவ் பண்ணணும்னு இருக்கிறத மாற்றி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா இவங்க ஹையர் ரேங்க்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆண்டனியோ வந்து ப்ரப்போஸ் பண்ண மாட்டார். அவருக்கு எத்தனையோ அவங்க மேலே நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் பயமும் இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இறங்கி போகிறாங்க. ஷீ இஸ் ப்ரப்போசிங் டு ஆண்டனியோ. ஸோ தே கெட் அவர் ஆண்டனியோ அந்த ப்ரப்போசலை ஏற்றுக்கிறாரு. அவங்க வந்து 2 பேரும் சீக்ரெட்டாக அவங்க அண்ணனுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க பிரதர்ஸ் ஆக்சுவலாக இந்த கோர்ட்டில் இல்லை, 2 பேரும் வேறு கோர்ட்டில் இருக்காங்க. ஸோ அவர் டியூக் ஆஃப் கேப்ரியலான்னு பார்த்தோம் ஃபர்டினாண்டை, அதே மாதிரி கார்டினல் வந்து ரோமில் இருக்கார். இந்த இப்போ ஃபஸ்ட்டு ஆக்டில் நடந்த செட்டிங்ஸ் எல்லாம் எங்கே நடந்ததுன்னு சொன்னால் மால்ஃபியில் நடந்தது. ஸோ எல்லாம் வேறு இடத்துல இருக்கிறதுனால பிரதர்ஸ்க்கு தெரியாமல் அவங்க அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. 9 months later, the Duchess is pregnant with Antonio's child. Bosola, still spying for Ferdinand, notes the signs of her pregnancy and plans to give her apricots as a test because they are known to induce labor. The Duchess eats the apricots and goes into labor, creating chaos in her palace. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ டச்சஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஐ செட் தட் தே போத் கெட் மேரிட். ஆண்டனியோவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி 9 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஓகே, இந்த டைமில் வந்து ஸ்பை பண்ணிகிட்ருக்கிற பொசோலோவுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துடுது, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்துடுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆப்ரிகாட்னு ஒரு ஃப்ரூட் இருக்கான், அதை வந்து கொடுக்குறாரு. ஓகே, அந்த ஃப்ரூட் என்ன பண்ணும், அதோட குவாலிட்டி என்னென்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அந்த லேபர் பெயினை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும், அந்த டெலிவரி பெயின் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இதை கொடுத்தோனையே அவங்களுக்கு வந்து டெலிவரி பெயின் வருது. பட் டு ட்ரை டு மெயின்டைன் த சீக்ரெட், ஆண்டனியோ அண்ட் த டச்சஸ் கிவ் அவுட் அ ஸ்டோரி தட் த டச்சஸ் ஹஸ் ஃபாலன் இன் வித் சம் டிசீஸ். ஆனால் இதை வந்து வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும், அரசவையில் யாருக்கும் தெரியாமல் தான் இவங்க மேரேஜ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா, டச்சஸ்க்கு ஏதோ பிரச்சனையில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதனால தான் கத்துறாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்லிடுறாங்க. ஆண்டனியோ கான்ஃபரன்ஸ் பொசோலோ டு ஆஸ்க் இஃப் த ஆப்ரிகட்ஸ் வர் பாய்சன்டு. தனியாக வந்து ஆண்டனியோ பொசோலோ ஏன்னா அவன் தான் அந்த ஹவுஸ் ஹோல்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நிர்வகிக்கிறவன் இல்லையா. ஸோ அவன் வந்து பொசோலோவை ஒரு ஹவுஸ் ஹோல்டாகவே அந்த ஸ்டீவர்டாகவே கேட்குறான் கொஸ்டினை, நீ இதை ஆப்ரிகட்ஸ் என்ன பண்ண, அது பாய்சன் தடவி இருந்தியாலாம் கேட்குறான். Bosola denies the accusation, but after the confrontation, he notices that Antonio has accidentally dropped a piece of paper. ஆனால் பொசோலா வந்து இல்லையே, நான் கொடுக்கல, நான் அதில் பாய்சன்லாம் தடவலை அப்படின்ற மாதிரியெல்லாம் பொசோலா, ஏன்னா அவங்க சொல்லிடுறாங்க அவன் கொடுத்த ஆப்ரிகாட் தான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் தான் பெயின்னு. ஸோ பொசோலா என்ன சொல்கிறான்னா, அது பாய்சன் எல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவன் வந்து டினை பண்ணிடுறான். ஆஃப்டர் தட் அவர் கோபமாக பேசிட்டு போகிறப்போ அவரையும் அறியாமல் அவர்கிட்ட இருந்து ஒரு பேப்பர் கீழே விழுகுது. அதை எடுத்து பொசோலா பார்க்குறான். அது என்னன்னா, இட் இஸ் அ ஹாரோஸ்கோப் ஃபார் அ பேபி விச் ப்ரொவைட்ஸ் பொசோலோ வித் கான்க்ரீட் எவிடன்ஸ் தட் த டச்சஸ் ஹேட் அ சைல்டு. அது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஹாரோஸ்கோப்.
ஹாரோஸ்கோப்னா தெரியும் இல்லையா, இந்த ஜோதிடம் பார்க்குறது, குழந்தைங்களுக்கான அந்த ஜாதகம் பலன்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஹாரோஸ்கோப். அந்த ஹாரோஸ்கோப் பேப்பர் தான் அவன்கிட்ட இருந்து கீழே விழுகுது. ஸோ ஒரு குழந்தையோட ஜாதக பலன்கள் உள்ள கட்டமடங்கிய ஒரு ஹாரோஸ்கோப் தான் விழுகுது. ஸோ அதை பார்த்தோன்னா பொசோலாக்கு வந்து கான்க்ரீட்டாக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்றான், டச்சஸ்க்கு குழந்தை இருக்குது அப்படிங்கிறத பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்றான். ஸோ அவன் ஸ்பையிங் தானே பார்க்குறான். அடுத்த நிமிஷம் இந்த நியூஸ் எங்கே போகுதுன்னா பிரதர்ஸ்க்கு போகுது. He decides to send the paper in a letter to the Duchess's brother in Rome. When Ferdinand and the cardinal learn that the Duchess has disobeyed them, they are infuriated, thinking their noble blood has been tainted, but they decide to wait to find out who the father is before taking action. ஸோ இந்த நியூஸ் வந்து அவங்களுக்கு வருது. வந்தால் தே ஆர் வெரி மச் ஆங்க்ரி. ரெண்டு பேருக்கும் சரியான கோவம். ஒன்று டச்சஸ் டிஸ்ஒபே பண்ணியிருக்காங்க, இன்னொன்று இது மூலமாக அவங்களோட ராயல் பிளட் வந்து டெயிண்ட் ஆகிருக்கு, களங்கம் விளைவிச்சிட்டாங்க. அடுத்தது அவங்களுக்கு பர்சனலாக அதில் பெரிய லாஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்கள பயங்கரமாக கோவப்படுத்துது. ஆனால் யார் அப்பான்னு முதல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபாதர் யாருன்னு இன்னும் தெரியலை. A few years later, the Duchess has had 2 more of Antonio's children. அதனால அவங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் டச்சஸ்க்கு இன்னும் 2 குழந்தைங்க அடுத்தடுத்த வருஷம் அடுத்தடுத்த குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஃபர்டினாண்ட், who learned of the children from Bosola, decides to confront the Duchess in her bedchamber. இப்போ இந்த அவங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு குழந்தைங்க பிறந்திருக்குன்னு ஃபர்டினாண்ட் தெரிஞ்சோன்னே ஃபர்டினாண்ட் என்ன பண்ணுறாரு, டச்சஸ் வந்து கோர்ட்டில் அவையில் சந்திக்கல, அவங்களோட பெட் சேம்பரில் சந்திக்கிறாரு. ஃபர்டினாண்ட் ஸ்னீக்ஸ் இன் தெரியாமல் உள்ள வந்து அண்ட் ஃப்ரைட்டன்ஸ் த டச்சஸ், பயமுறுத்துறாரு டச்சஸை, கிவிங் ஹர் அ நைஃப் அண்ட் சஜஸ்டிங் தட் ஷீ கில் ஹர் செல்ஃப். ஒரு கத்தியை கொடுத்து இதுக்கு நீ வாழ்கிறதுக்கு செத்தே போகணும், நீயே கொன்னுக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு. She admits that she is married and becomes enraged and he becomes enraged. அவங்க ஒத்துக்கிறாங்க அண்ணன்கிட்ட. என்ன ஒத்துக்கிறாங்க? ஆமாம், I have married அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு பயங்கர கோபம். He says that she has lost her reputation and he swears that he will never see her again in life. அவருக்கு என்னென்னா தன்னோட அந்த ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டா, தன்னோட அந்த பொசிஷனுக்கு களங்கம் விளைவிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸே பண்ணுறாரு. உன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன், தங்கச்சின்னு பார்க்கல, நான் வந்து உன் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அண்ட் ஆண்டனியோ அண்ட் த டச்சஸ் மேக் அ பிளான் டு ஃப்ளீ. இப்போ என்னென்னா சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஆண்டனியோக்கும் டச்சஸும் வந்து கண்டிப்பாக அண்ணனுங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சோன்னே சரி தப்பிச்சு ஓடிடலாம், இந்த நாட்டிலேயே இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. த டச்சஸ் அனௌன்சஸ் தட் ஆண்டனியோ ஹாஸ் பின் யூசிங் ஹிஸ் பொசிஷன் டு ஸ்டீல் ஃப்ரம் ஹர் அண்ட் ஹாஸ் பின் ஃபயர்ட் அஸ் அன் எக்ஸ்கியூஸ் டு கெட் ஹிம் அவுட் ஆஃப் அமால்ஃபி. இப்போ இவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. சும்மா தப்பிக்க முடியாது, டச்சஸ் வந்து தப்பிச்சு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் மேலே ஒரு தப்பான ஒரு இதை கொடுத்து, நீ இந்த தப்பெல்லாம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய வந்து இந்த அரண்மனையை விட்டு நீக்கிறேன், பேன் பண்ணுறேன், எக்ஸைல் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ தட் அவர் முதல் தப்பிச்சு போயிடட்டும், பின்னாடி நம்ம போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் டச்சஸோட ஐடியா. ஆஃப்டர் பொசோலா privately defends Antonio to the Duchess as being honorable and worthy, the Duchess confides in Bosola that Antonio is innocent and is in fact her husband. She plans to flee to join him. அடுத்ததா பொசோலா வந்து பொசோலாவுக்கு தெரியாது இப்போ இவர் தான் ஹஸ்பண்ட்லாம் தெரியாது. ஆனால் இவங்க வந்து வெளியேற்றணும்னா பொசோலா என்ன பண்ணுறான்னா உண்மையிலேயே தெரியாமல் போய் ஆண்டனியோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். ஆண்டனியோ வந்து எந்த தப்புமே செய்யலை, நீங்கள் ஏன் அவரை பனிஷ் பண்ணுறீங்கன்னு டச்சஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ஆண்டனியோ மேலே இவ்வளோ பிரியமாக இருக்கானே பொசோலோ, அப்போது காட்டி கொடுக்க மாட்டான்னு பொசோலாவை நம்பி அவங்களோட உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. ஆண்டனியோ தான் என்னோட ஹஸ்பண்டு, என்னோட சில்ட்ரனோட அப்பா அவர் தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஷி பிளான்ஸ் டு ஃப்ளீ டு ஜாயின் ஹிம். நான் இவரை சும்மா தான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன், நான் போய் அவரை ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ஃபுல் சீக்ரெட்டும் ஃபுல் ஸ்டோரியும் பொசோலோட்ட ரிவீல் பண்ணிடுறாங்க டச்சஸ். பேக் இன் ரோம், த கார்டினல் அண்ட் ஃபர்டினாண்ட் ஃபைண்ட் அவுட் from Bosola about the Duchess's plan. இப்போ டச்சஸோட எல்லா பிளானும் பொசோலோ மூலமாக கார்டினலுக்கும் ஃபர்டினாண்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. த கார்டினல் தென் ஃபார்மலி பேனிஷஸ் த டச்சஸ், ஆண்டனியோ அண்ட் தேர் சில்ட்ரன். இப்போ வந்து கார்டினல் ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்கிறாரு. அங்கே எல்லாம் வந்து போப்போ கார்டினல் இந்த மாதிரி கேத்தலிக் அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் இருக்காங்களே, ரிலிஜனோட ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் எடுக்கலாம்.
கிங்கை வந்து தூக்குறது விதம் கிங் ஸோ அவர் என்ன பண்றாருன்னா கார்டினல் வந்து பேனிஷ் பண்றாரு. டச்சஸ், ஆண்டனியோ, சில்ட்ரன் உங்க 3 பேரையும் நாட்டை விட்டு வெளியேறுமாறு சொல்றாரு. ஃபெர்டினாண்ட் இன்வைட்ஸ் ஆண்டனியோ டு ரீகன்சைல். அடுத்ததா ஃபெர்டினாண்ட் என்ன பண்ண வந்து பப்ளிக்கா அந்த மாதிரி செஞ்சுட்டு பர்சனலா அவங்க வேற சில வேலைகளும் செய்றாங்க. ஃபெர்டினாண்ட் வந்து ஆண்டனியோவை ரீகன்சிலேஷனுக்கு கூப்பிடுறாரு. ரீகன்சில்னா திரும்ப சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. But Antonio believes this is a trap. So instead of accepting the invitation, he flees with his eldest son to Milan. ஆண்டனியோக்கு தெரியும் இது கண்டிப்பா நம்மள சிக்க வைக்கிறதுக்கான தான் இவர் கூப்பிடுறாரு. ஃபேமிலி ரீயூனியனுக்குலாம் கூப்பிடலன்னு சொல்லிட்டு அவர் அவரோட ஃபர்ஸ்ட் பையனை கூப்பிட்டுக்கிட்டு மிலனுக்கு தப்பிச்சு ஓடிடுறாரு. After he leaves, Bosola re-enters in disguise and takes the Duchess and her other 2 children captive under orders from the brothers. ஆண்டனியோ போறாரு. பின்னாடி டச்சஸ் போகிறதுக்குள்ள தப்பிச்சு போகிறதுக்குள்ள பொசோலோ போய் டச்சஸையும் அவங்க சில்ட்ரனை எல்லாத்தையும் கேப்டிவாக பிடிச்சி வச்சுக்கிறாரு. பணைய கைதியாக பிடிச்சி வச்சுக்கிறாரு. த பிரதர்ஸ் இம்ப்ரிசன் த டச்சஸ் இன் ஹர் அமால்ஃபி பேலஸ். அவளோட பேலஸ்லேயே அவளை கைதியாக வச்சுருக்காங்க. There, because Ferdinand has sworn never to see the Duchess, he confronts her in the dark. அடுத்ததா ஃபர்டினாண்ட் வந்து அவனோட சிஸ்டரை பார்க்க வரான். ஆனால் ஆல்ரெடி உன் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அதனால நைட் ஹவர்ஸில் வருவான். முகத்தை சரியாக பார்க்காத மாதிரி இரவு நேரத்தில் தங்கச்சியை பார்க்க வரான். He gives her his hand to hold, but then reveals that it is the hand of a dead man in order to convince her that Antonio is dead. என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் தன்னோட கையை வந்து சிஸ்டர் கொடுக்குறான். சிஸ்டர் பிடிச்சோன்னா இது என்னோட கை கிடையாது, இது ஆண்டனியோ இறந்து போன, நாங்கள் கொன்னுட்டோம் ஆண்டனியோ, அவனோட கைன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லி அவளை பயமுறுத்துறான். He then plays a trick to convince the Duchess that her children are also dead. அடுத்ததான் உன் குழந்தைகளையும் கொன்னுட்டேன், ஏன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கான், உன் குழந்தைகளையும் கொன்னுட்டேன் டச்சஸ்ட்ட சொல்கிறாங்க. அட் விச் பாயிண்ட் த டச்சஸ் வாண்ட் டு டை. ஐயோ அப்புறம் ஏன் என்ன உயிரோடு வச்சுருக்கா, என்னையும் கொன்னுருன்னு சொல்லிட்டு டச்சஸ் வந்து கதறாங்க. Ferdinand reveals to Bosola that he plans to torture her by exposing her to madmen from the local insane asylum. ஆனாலும் அவருக்கு வந்து வெறி தீரவே இல்லை, தங்கச்சி மேலே இருக்க கோவம் தீரவே இல்லை. அவளை இன்னும் டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் இன்சேன் அசைலம், அதாவது மேட்மென், அதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேருந்து பைத்தியக்காரங்களெல்லாம் தங்க வச்சிருக்கிற இடத்துலேருந்து அசைலம்லேருந்து மேட்மென் முன்னாடி அவளை கொண்டு போய் விடணும்லாம் நினைக்கிறாரு. While Bosola feels bad for the Duchess and dislikes that he is participating in her torture, he continues to obey the Duke. Bosola எப்பவும் சாலிலாக்கியில் தனக்கு இதில் விருப்பமே இல்லைன்னு தெரிவிச்சுட்டே இருக்கான். ஐயோ இது இந்த பாடுபடுத்துகிறாங்களே டச்சஸாக பாவமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறான். ஆனாலும் டியூக்கோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கான். இன் ஹர் prison, the madman confront the Duchess and carry her. ஸோ அவளோட அந்த ப்ரிசனில் வந்து உள்ளே வந்து யார் அனுப்பி வைக்கிறாங்க, மேட் பீப்புள் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. ரொம்ப அவங்க வந்து சிரமப்படுறாங்க. Bosola then enters disguised as an old man and he tells the Duchess that he is going to kill her. அப்புறம் பொசோலா வந்து ஒரு ஓல்டு மேன் மாதிரி உள்ள போய் நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. The Duchess maintains her composure and is unafraid, but executioner enter and strangle her with her 2 children and carriola. அவங்க வந்து ஆனால் டச்சஸ் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க, எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுற தைரியத்தில் இருக்காங்க, கூலாக கம்போஸ்டாக இருக்காங்க. இந்த நேரத்தில் எக்ஸிக்யூஷனர்ஸ்னால் கொலை பண்ணுறவங்க, கொலையாளிகள், அவங்க வந்து அவளை ஸ்ட்ராங்கிள் பண்ணி கொன்னுடுறாங்க. அதே மாதிரி அவளோட 2 சில்ட்ரனையும் அவங்க சர்வெண்ட் கேரியோலா, வெயிட்டிங் உமன் கேரியோலாவையும் சேர்த்து கொண்டுடுறாங்க. ஸோ டச்சஸையும் அவங்களோட 2 குழந்தையும் ஃபர்டினாண்டோட ஆட்கள் கொண்டு விட்டார்கள். இதுதான் வந்து we come to know. Though Ferdinand has no pity for the children, he immediately begins to feel remorse when he sees the Duchess's dead body. அந்த குழந்தைங்களோட இறந்த அந்த உடம்பை பார்க்குறான், அவன் ஃபீல் பண்ணவே இல்லை ஃபர்டினாண்ட். ஆனால் தங்கச்சியோட அந்த டெட் பாடியை பார்த்தோன்னா பயங்கரமாக ரிமோர்ஸ் வந்துடும், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபர்டினாண்டுக்கு பயங்கரமாக கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். Ferdinand becomes maddened by guilt and Bosola also acknowledges feeling a guilty conscience. ஃபர்டினாண்ட் வந்து அப்படியே
பைத்தியமே பிடிச்சிருச்சு. அவனோட தப்புனால, அந்த கில்ட்டி கான்ஷியஸ்னால அவனுக்கு வந்து ரொம்பவே தப்பாக, நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, கொடுங்கோல்னா இருக்கமேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். பொசோலோவும் சொல்கிறான், ஆமாம் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறான். ஃபெர்டினாண்ட் தென் கண்டெம்ஸ் பொசோலோ ஃபார் ஃபாலோயிங் ஹிஸ் ஆர்டர்ஸ் அண்ட் ரெஃப்யூசஸ் டு பே ஹிம் ஃபார் ஹிஸ் ஒர்க். அடுத்து ஃபெர்டினாண்ட் என்ன சொல்கிறான் பொசோலோ பார்த்தா, ஏன்டா நான் தான் சொன்னேன்னா உனக்கு எங்கே அறிவு போச்சு, நீ ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ண, உனக்கு வந்து நான் சம்பளமே தரமாட்டேன்னு செஞ்ச வேலைக்குன்னு சொல்கிறான். After Ferdinand has departed, the Duchess wakes up but only long enough for Bosola to tell her that her husband is still alive. இப்போ என்னென்னா டச்சஸ் வந்து ஸ்ட்ராங்கிள் தானே பண்ணியிருக்காங்க, கழுத்து நெரிச்சு தான் இருக்காங்க. திடீர்னு கொஞ்சம் அப்படியே மூச்சு விட்டு அவங்க எந்திரிச்சு முழிச்செல்லாம் பார்க்குறாங்க. அப்போ ஓடி போய் பொசோலா சொல்கிறான், உன் ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த குழந்தையும் உயிரோடு இருக்க விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் டச்சஸ் வந்து கேட்டுட்டு திரும்ப இறந்து போயிடுறாங்க. ஓகே, ஷி டைஸ் ஃபார் ரியல் ஆல்மோஸ்ட் இமீடியட்லி ஆஃப்டர் வேக்கிங் அப். முழிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதை கேட்டுட்டு திரும்ப இறந்து போயிடுறாங்க. நவ் இன் மிலன், ஆண்டனியோ டஸ் நாட் நோ yet his wife's fate. இப்போ ஆண்டனியோக்கு ஒய்ஃபுக்கு நேர்ந்த கதி எதுவுமே தெரியாது. He decides to wager everything and confront the cardinal in person in an attempt to defuse the situation. இப்போ கார்டினலை எப்படியாவது சந்திச்சு இந்த பொசிஷனை சால்வ் பண்ணணும், நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அது பெரிய ரிஸ்க் தான், இருந்தாலும் கார்டினலை சந்திக்கலான்னு ஆண்டனியோ முடிவெடுக்கிறான். Ferdinand meanwhile has been diagnosed with lycanthropy and he begins acting like a madman, even attacking his shadow, clearly plagued by guilt. இப்போ ஃபெர்டினாண்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவன் வந்து ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த டிசீஸ் பேர் லைக்கோந்த்ரோப்பியா. லைக்கோந்த்ரோப்பியானா வியர்வுல்ஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வியர்வுல்ஃப் அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த நரி மாதிரி நாய் மாதிரி மனிதன் மாறுறது, அதாவது இரவு நேரத்துலையோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க தங்களோட கேரக்டர்லேருந்து மாறி வேற ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்குவாங்க. மோஸ்ட்டாக உல்ஃப் மாதிரி தான் நடந்துப்பாங்க, ஓநாய் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஸோ அதுதான் வியர்வுல்ஃப் டிசீஸ். அந்த டிசீஸ்னால இப்போ ஃபெர்டினாண்ட் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் நிறைய சமயம் மேட்மேன் மாதிரி நடந்துக்கிறார். அப்போ மற்றவங்களுக்கு அவர் மேட்மேன் மாதிரி தான் தெரியுது. இதுக்கு ரீசன் என்னன்னா ஹிஸ் plagued by guilt. குற்ற உணர்ச்சி தான் காரணம். The cardinal wants his involvement in the murder to remain secret and instructs Bosola to murder Antonio. இப்போ என்னன்னா கார்டினலுக்கு வந்து இந்த தன்னோட இன்வால்வ்மெண்ட், ஏன்னா அவர் வந்து பெரிய ரேங்க்ல இருக்காரு கேத்தலிக் சர்ச்சில், அதனால அவர் வந்து கொலை பண்ணான்ற விஷயம் தெரியக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. பொசோலாவை ஆண்டனியோவும், ஏன்னா ஆண்டனியோ வெளியே இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சிரும்ன்றதுக்காக ஆண்டனியோவை கொலை பண்ண சொல்கிறாரு. A woman named Julia with whom the cardinal has been having an affair becomes smitten with Bosola and he convinces Julia to try and get a confession out of the cardinal. இப்போ பொசோலா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மனசு மாறி இருக்கான், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் ஆண்டனியோக்கும், ஏன்னா கொலையெல்லாம் பண்ணிட்டாங்க டச்சஸை, ஆண்டனியோக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் தான் இவர் கார்டினல் இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பொசோலா கொடுக்குறாரு. அவன் அமைதியாக கேட்டுட்டு வந்துடுறான். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறான் பொசோலோ அப்படின்னு சொன்னால் ஜூலியா கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிறான். ஜூலியா வந்து பொசோலா பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க. ஜூலியா யாருன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கார்டினலோட மிஸ்ட்ரஸ். அவங்க இப்போ பொசோலா பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க. பொசோலா சொல்கிறதெல்லாம் கேட்டு கன்வின்ஸ் ஆகி கார்டினல்கிட்ட இருந்து ஒரு வாக்குமூலம் வாங்க ரெடி ஆகுறாங்க. Julia confronts the cardinal and finds out his secret, so he forces her to kiss a poison book, thereby killing her. ஸோ அவரோட உண்மையெல்லாம் வந்து வாங்கி என்ன பண்ணுறாங்க, அவர் செஞ்ச தவறுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஜூலியா. அப்போ அவரோட சீக்ரெட் எல்லாம் விஷயம் தெரிஞ்சோன்னே கார்டினல் திடீர்னு சுதாரிச்சிட்றாரு. ஏன் இவர்கிட்ட நம்ம எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்கும், பைபிள் மாதிரி ஒரு புக் மாதிரி ஒன்று கொடுத்து நீ வந்து இதை கிஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு. அது பாய்சன் பண்ண புக்கு. அதை கிஸ் பண்ணி அவள் வந்து இறந்துடுறான். பொசோலா ரிவீல்ஸ் டு த கார்டினல் that he has overseen this murder and the cardinal's confession. அப்போ பொசோலா வெளியே வர்றான், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீங்கள் அவட்ட சொன்ன விஷயத்தையும் கேட்டேன், அவளை கொலை பண்ணதையும் பார்த்துட்டேன்னு சொல்கிறான். He agrees to help the cardinal in return for payment, but in fact this is a trick. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு நீங்கள் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இது எல்லாமே ட்ரிக்கு தான் அவன் பண்ணுறது. He decides that he will do everything in his power to save Antonio and get revenge on the brothers. அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ பொசோலா ஃபுல்லாக நல்லவனாக மாறி இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஆண்டனியோவை எப்படியாவது காப்பாற்றணும், அந்த குழந்தையும் ஆண்டனியோவையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறான்.
In the cardinal's palace, the cardinal tells all of his courtiers to stay away from his room, no matter what they hear, even if he tests them with screams and shouts. ஸோ அவங்களோட இதுபடி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஆண்டனியோவை கூப்பிட்டு வரேன்ற மாதிரி பொசோலோ சொல்கிறான். அதை நம்பி என்ன பண்ணுறாருன்னா, கார்டினல் வந்து அந்த அவையில் இருக்கிற எல்லாத்துட்டையும் சொல்கிறான், நான் வந்து இந்த ரூமில் இருப்பேன், என்ன சத்தம் கேட்டாலும் நீங்கள் ரூமுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. பொசோலோ sneaks into the palace and overhears that the cardinal plans to kill him after he helps the cardinal. பொசோலோக்கு வந்து தெரிஞ்சு போகுது, தனக்கு அதாவது கார்டினலுக்கு தான் ஹெல்ப் பண்ணோன்னு இவர் வந்து நம்ம கொன்னுருவாருன்னு. Soon after, Antonio sneaks into the palace in his effort to find the cardinal and end their quarrel. ஆனால் இவர் வந்து பொசோலோ வந்து ஒரு பெரிய ஐடியா பண்ணிட்டு இருக்கான், கார்டினலை எப்படியாவது அழிச்சு ஆண்டனியோவை காப்பாற்றணுன்ட்டு. ஆனால் ஆண்டனியோ இது தெரியாமல் அங்கே வந்துடுறான். அவனுக்கு என்னென்னா, கார்டினலோட ஒரு பீஸ் பேக் போட்டுக்கணும், ஒரு அமைதி, ஏன்னா அவனுக்கு தெரியாது இன்னும் ஒய்ஃப் இறந்தது, குழந்தைங்க இறந்ததெல்லாம் தெரியாது. ஸோ ஒரு பீஸ் பேக் போட்டு தானும் தன்னோட குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ விட்டா போதுன்ற மாதிரி அவன் வந்திருக்காங்க. However, in the darkness, Bosola accidentally stabs Antonio, mistaking him for one of the brothers. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இருட்டுக்குள்ளே தான் நிறைய சீன்ஸ் நடக்குது. இந்த சீனில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நைட் ஹவர்ஸில் ஆண்டனியோ கார்டினலை தேடி வர்றப்போ பொசோலோ தப்பு கணக்கு போட்டுறான். ஆண்டனியோவை ஒன் ஆஃப் த பிரதர்ஸ், இந்த 2 பிரதர்ஸில் ஒருத்தன் நினச்சி குத்திடுறான். ஆண்டனியோ லிவ்ஸ் just long enough for Bosola to inform him that the Duchess and 2 of their children have been murdered, at which point Antonio no longer wants to live. ஆனால் குத்துனதுக்கு அப்புறம் ஆண்டனியோவை தான் குத்திட்டோன்னு பொசோலோக்கு தெரியுது. அப்புறம் பொசோலோ வந்து இப்படி உன் ஒய்ஃபும் குழந்தைங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டனியோ, இனிமேல் நான் அந்த உலகத்தில் வாழவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறான். Bosola goes to find and kill the cardinal, and when the cardinal starts screaming for help, no one comes because of his instruction that they stay away. இப்போ வந்து பொசோலோ எப்படியோ கார்டினலை பார்த்துட்டு அவனை வந்து பிடிச்சு கொல்ல போகிறான். அப்போ கார்டினல் வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறான். ஆனால் யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா கார்டினல் வந்து எந்த சத்தம் வந்தாலும் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவரோட பிளான் என்னென்னா, ஆண்டனியோவை கொல்றதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, பொசோலோவையும் சேர்த்து கொண்டுலான்னு அவர் ஏற்பாடு பண்ணியிருப்பார். ஆனால் இங்கே சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, அவரே தான் கத்துறாரு. ஆனால் வெளியே இருக்கிறவங்கெல்லாம் அவர் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால யாருமே உள்ள போகல. In the chaos, Bosola stabs the cardinal twice. ஸோ இதில் என்ன பண்ணுறாரு, பொசோலோ வந்து 2 தடவை கார்டினலை குத்திடுறான். Ferdinand then enters and mistaking his brother for the devil stabs both cardinal and Bosola. இப்போ வந்து ஃபெர்டினாண்ட் உள்ளே வந்துட்டு அவன் தான் மேட்மேன் மாதிரி ரியாக்ட் பண்ணுறானே, கார்டினலை பார்த்தா அவனுக்கு டெவில் மாதிரி தெரியுது. உடனே கார்டினலை கத்தி எடுத்து குத்துறான். கார்டினலை குத்துறேன்னு பொசோலோவையும் குத்திடுறான். பொசோலோ தென் ஸ்டாப்ஸ் ஃபெர்டினாண்ட். பொசோலோ என்ன பண்ணுறான், அதே கத்தியை உருவி ஃபெர்டினாண்டை குத்திடுறான். Who uses his dying words to say that our deaths are caused by our own actions. கடைசியில் சாக போகிறப்போ பொசோலோ சொல்கிறான், நம்மளால தான், நம்ம வேறு எந்த காரணத்தினாலையும் சாகலை, நம்மளோட ஆக்ஷன்ஸ் தான் நம்மளை கொள்ளுது, நம்மளோட தப்பான வழிகள் தான் நம்மளோட அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறான். While Bosola explains what happened, the cardinal dies, and after Bosola makes a final speech, he dies as well. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு பொசோலோ வந்து ஃபைனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இறந்துடுறான். ஆஃப்டர் ஆல் ஆஃப் த டெத்ஸ், டீலியோ என்டர்ஸ் வித் ஆண்டனியோசன். இப்போ எல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் தான் டீலியோ சீனுக்கு வர்றான். ஆண்டனியோட மகனை கூப்பிட்டுட்டு, நம்ம பார்த்தோம் டீலியோ வந்து ஆண்டனியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, அவன் தான் இப்போ வரான். ஆண்டனியோவோட மகனை கூப்பிட்டுட்டு வரான், ஃபஸ்ட்டு சன்னை. announces his intention to help the son to receive his proper inheritance and ends the play. அவன் வந்து தான் அந்த பிளேக்கு முடிவு தர்றான். என்னென்னா, ஓகே போனதெல்லாம் போகட்டும், எப்படியாவது ஆண்டனியோட பையனுக்கு அவனோட உரிமையை பெற்று தருவேன். அவங்க அம்மாவோட அவன் தான் ப்ராப்பர் இன்ஹெரிட்டர் ஆகிறான் இல்லையா, அந்த சொத்துக்கு வாரிசு இல்லையா, அதனால அவனுக்கான உரிமைகளை பெற்று தருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறான். அதோட பிளே வந்து it comes to an end. This is the revenge tragedy, The Duchess of Malfi. Hope you loved my explanation. Like and subscribe my channel for more such videos. Thank you for watching.